ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் ஜோதிட கலையரசர் அவர்களுக்கு குரு வணக்கம். உலகமெங்கும் வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு ஒரு ஜாதகத்தில் உடன் பிறந்தவர்கள், அதாவது அந்த ஜாதகர் இளையவரா அல்லது எல்லாருக்கும் மூத்தவரா அல்லது நடுப்பிறவியா, நடுப்பிறவி கூட நம்ம சொல்ல முடியாது, மூத்தவரா இளையவரா அப்படித்தான் வரணும். அப்போ துருவ கடிதத்தில் எழுதுகிறாங்க சகோதரர் எத்தனை பேர் அப்படின்னு போட்டு சேனான் போட்டிருப்பாங்க, 3 போட்டிருப்பாங்க, முட்டை போட்டிருப்பாங்க, அப்புறம் இல்லைன்னா 3ஆம் இடத்தை சகோதரன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரிகிற மாதிரி இது கோடு வேடு துருவ கணிதம். இது ஆகவே ஆகாது. துருவ கணிதத்தை நம்ம பார்த்து போனோம்னா கண் இல்லாதவர் ஒரு தடியை இன்னொருத்தருடைய துணையோட போராட பாருங்க, அப்படித்தான் வருஷம் பூரா போகலாம். நமக்குன்னு ஒரு சுய சிந்தனை வேணும். அப்போ இந்த துருவ கணிதத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. என்கிட்ட வர்ற அவங்களுடைய ஜாதகருடைய அனுமதியோடவே கொஞ்சம் பேசி புரிய வச்சு துருவ கணிதத்தை மைனால் அழிச்சு தான் விடுறேன், அல்லது பேப்பரில் ஒட்டிடுறேன். துருவ கணிதம் சொல்கிறவங்ககிட்ட அதை அழிச்சிட்டு போங்க சொல்லுவாங்க. நம்ம பன்னெண்டு எத்தனை பேருங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா திணறுவாங்க, சொல்ல முடியாது. அப்போ ஜாதகத்தை உணர்ந்தா சொல்லலாம். இவர் மூத்தவரா, அவர் திறனானவரா, இளையவர் இருக்காரா, இளையவர் எப்படிப்பட்டவர், இப்படி சில ஜாதகங்களில் மூத்தவர் நல்லா பண்ணுவாங்க, இளையவன் கொஞ்சம் சிடுமூஞ்சி அப்படின்போது கரெக்டாகுவாங்க. எல்லாம் என்ன கிரகத்துடைய தொடர்புகள் தான். அதை வச்சு சொன்னோம்னா பலனை டக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க தலைப்பு என்னன்னா, அதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய பொதுவான சந்தேகங்களுக்கு நிச்சயம் என்னுடைய வீடியோக்களில் பதில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் பதில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எந்த விஷயமானாலும் மிக தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம், கட்டண முறையிலே. இப்போ நம்ம எடுத்திருக்க தலைப்பு ஒரு ஜாதகத்தில் தம்பி இருக்கு, அதாவது அவர் எப்போ பிறந்திருப்பாருன்னு கண்டுபிடிக்கிறதுங்க. இவங்க எதுக்கு பார்க்க வந்தாங்க தெரியுமா? ஒரு பையனாக இருக்கேன், அவங்க குழந்தை இருக்குது, தம்பி இருக்கான், ஒரு பையனாக இருக்கேன், எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சோதனை செய்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இதை நம்ம சோதரர் கோவப்படக்கூடாது. அப்போ இதை ஜாதகத்தை எடுத்தோடனே குழந்தை இருக்கணுமேன்னு இல்லைங்க, நல்லா பாருங்கள், குழந்தை இருக்கணும் அப்படின்னு. அப்போ கடைசியில் சிரிச்சுக்கிட்டு ஆமாங்க ஒரு தம்பி இருக்கான், அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றுமே இல்லை, ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்காரான்னு பார்க்கணும், குருவோட வீட்டில் இருக்கார். இப்போ இந்த சனி பார்க்குறதுங்கிறத இதில் எடுக்கக்கூடாது. அந்த கூட பிறந்தவருக்கு ஒரு சனி அதை லேசாக சட்டம் பேசுகிற குணங்கள் இருக்கும். சனிங்கிறது தானே நீதி பேசுகிற குணங்கள், அந்த மாதிரி கணக்கு இருக்கும். நீதிங்கிறது சனி இல்லை, சொல்ல வர்றேன். அதாவது குற்றம்னே வச்சுக்கோங்க, குற்றம் கண்டுபிடிக்கிற குணங்களோடு அவர் பிறந்திருப்பார்னு எடுத்துக்கிறணும். முதல்ல 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் வெளிச்சமாக இருக்கு பாருங்க, அரை சந்திரன். அப்போ அது வெளிச்சமாகுதுன்னு அர்த்தம். சூரியன் ராகுவோட சேர்ந்திருந்தாலும் புதன் அங்கே இருக்காரு, சரியா? அப்போ 3ஆம் இடத்து கிரகங்கள் இந்த பையனுக்கு வந்திருக்கான்னு பார்க்கணும். சூரிய தசை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ 3ஆம் இடத்து அதிபதி நடந்துருக்கும்போது சகோதரனை கொடுக்கத்தானே செய்வார். அதுதான் சகோதரர் இருக்காருன்னு எடுத்தேன். சரி, எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய தசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய்ங்கிறது சகோதரம். அப்போ சூரிய தசையில் செவ்வாய் புத்தியில் பிறந்திருக்காருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ராகுவின் நிலையை கவனிக்கணும். ராகு 3ஆம் அதிபதி செல்லும் பொழுது அந்த கிரகத்தை புறம் கவர்ந்து ராகு தான் தருவார். எப்போவுமே ஒரு விதி, ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகத்தை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ராகு இருக்கும். அப்போ அந்த கிரகத்தை புறம் இழுத்து பிடிக்கும். புராணத்தில் பாருங்களேன், அசுரன் மனிதர்கள் நடந்து போகும்போது நிழலை பிடிச்சி நிப்பாட்டுவாங்க, அந்த அசுரனுடைய குணம். அதே மாதிரி அசுர கிரகம் தானே. அப்போ சூரிய தசை ராகு புத்தியில் குழந்தை கண்டிப்பாக பிறந்ததுன்னு கரெக்டுட்டாங்க. தேதியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம், தேதி சொல்லலாம், அதெல்லாம் நேரம் பிடிக்கும். என்னத்துக்கு? ஒரு பலன் இருக்காரா, தம்பி இருக்கார், எப்படிப்பட்டவர், சின்ன குழந்தை தான், ஆனாலும் சொன்னேன் குறை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வருவார். கொஞ்சம் சூரியன் இருக்கிறனால அதிகார குணம் கொண்டவராக தான் வருவார். அப்படிங்கும்போது சின்ன வயசில் கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் வளர பாருங்கள் அப்படின்னு. அப்போ ஜோதிட பலன்களை ஒரு ஆர்வத்தோட மக்களுக்கு நல்லது சொல்லணுங்கிற அணைப்போடு இருக்கக்கூடிய ஜோதிடரால் எல்லாத்தையும் சொல்ல முடியும். நான் மட்டும் இல்லை, எந்த ஜோதிடரும் திறமாக சொல்ல முடியும். என்னிடம் ஜாதகம் பார்க்க இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் பாருங்கள். உங்களுக்கு எந்த விஷயம்னாலும் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாளை ஒரு வேறு வீடியோவில் சந்திப்போம்.